அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த புதிய நாளின் காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய கைகளில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 26:8-12 வரை உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சென்ற 4 மாதங்களும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். இந்த 5வது மாதத்தினுடைய 1ஆம் தேதியிலே கர்த்தரை உயர்த்தும்படியாய், கர்த்தரை துதிக்கும்படியாய் அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். சென்ற 4 மாதங்களும் கிருபையாய் பாதுகாத்தீர், உமக்கு நன்றி. நாங்கள் பிரவேசித்து இருக்கிற இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும், ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி நிறைவாய் நடத்தும். இந்த 5வது மாதத்தினுடைய 1ஆம் தேதியை காண உதவி செய்த கர்த்தர், இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் கிருபை விலகாதிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.